வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹுல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹி வலா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லாஹ் வ அஹ்சனல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ர உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குபவை அனைத்தும் பிதாத்தாகும். அந்த ஒவ்வொரு பிதாத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நினைவூட்டுகிறேன். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். உங்களுக்கு முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம். இஸ்லாத்தின் தாரக மந்திரம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுதான். அதனுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக தான் இருக்கு. அப்போது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது தான். இந்த கலிமா நம்மளுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான 2 செய்தி என்னென்னா, முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இப்படி இந்த 2 கருத்துக்களையும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிடுறாரு, அல்லாஹுவையும் வணங்குறாரு. அப்புறம் அல்லாஹுவை வணங்குவதோடு அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஏனைய படைப்புகளையும் வணங்குறாரு. கற்களாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இன்னும் அவர் பார்க்கக்கூடியவற்றுக்கெல்லாம் கடவுள் தன்மை இருப்பதாக ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக கருதி அதையும் அவர் வணங்கினார்னா, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லியிருந்தாலுமே அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இருக்கிறதாக நம்பக்கூடாது. இதுதான் அடிப்படை. அப்போ இந்த கலிமாவை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது தான் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த சக்திய கொள்கையை எடுத்துரைப்பதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பல தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. எதை சொல்ல? லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்கிறதுக்கு தான் எல்லா நபிமார்களும் இந்த கலிமாவை தான் பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது இது குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்பொழுது ஓமா உமீரு இல்லாலி யஹ்புதுல்லா, நீங்கள் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் முஹ்லிசீன லஹுத்தீன், அல்லாஹுவை இஹ்லாஸ் உடையவர்களாக வணங்க வேண்டும். இஹ்லாஸ்னா கலப்படம் இல்லாமல், அல்லாஹுவை கலப்படம் இல்லாத முறையில் நம்ம வணங்க வேண்டும். இன்றைக்கு நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த பொருள் கலப்படம் இல்லாமல் நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம ஒரு வணக்கத்தை ஒரு இறைவனுக்கு செலுத்தும் போது அதில் கலப்படம் இல்லாத முறையில் நம்ம இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்த வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது ஹுனஃபா, இணை வைப்பு கலக்காமல் இருங்கள், இன்னும் எனக்கு மட்டும் வணக்கத்தை செலுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வயுகீமு சலாத், இன்னும் தொழுகையை நிலை நிறுத்துங்கள். வயூத்து ஜகாத், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். வதாலிக தீனுல் கைமா, இதுவே நேரான மார்க்கமாகும். அப்போது அல்லாஹ் தெளிவாக எப்படி வணங்கணும், இணை வைக்காமல் இருக்கணும்னு தெளிவாக இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்கிறான். அப்போது அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி இந்த கலிமாவை தான் அல்லாஹ் பிரச்சாரம் செய்ய சொன்னான்.
நம்ம இப்போ அன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்கா இணை வைப்பாளர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வை வணங்கினாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. இருந்தும் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட இந்த கலிமாவோட கொள்கையை பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறான், நீங்கள் இந்த மக்கள் இடத்துல ஒரு கேள்வி கேளுங்க. குல் நபியை நீங்கள் கேளுங்க, என்ன வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேளுங்க, பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பது யார் என்று நீங்கள் கேளுங்க, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன பதில் தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹ்வே கேள்வியும் கேட்க சொல்கிறான், மாறாக அல்லாஹ்வே அவங்க சொல்லக்கூடிய பதிலையும் சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் அவங்கள இடத்துல கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சயக்கூலுன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. வானத்தை படித்தது யார்? அல்லாஹ். பூமியை படித்தது யார்? அல்லாஹ். இன்னும் உங்களுக்கு உணவளிப்பது யார்? அல்லாஹ். விளைச்சல் தருபவன் யார்? அல்லாஹ். மழை பொழிய வைப்பவன் யார்? அல்லாஹ். இன்னும் அர்ஷோட அதிபதி யார்? அல்லாஹ். இப்படி எல்லா விஷயமும் அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வை வணங்கினா மட்டும் போதாதுப்பா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்னும் அந்த மக்கா இணை வைப்பாளர்கள் இந்த பிரச்சாரத்தை மறுத்ததுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா, அவங்க அல்லாஹ்வை நினச்சிருந்தாங்க, அல்லாஹ்வை வணங்கினாங்க, அல்லாஹுடைய ஆற்றல் எல்லாமும் தெரிஞ்சிருந்தாங்க. இன்னும் அல்லாஹுக்கு மட்டும் செலுத்த வேண்டிய பல்வேறு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கும் கற்களுக்கும் மண்களுக்கும் வழங்கினாங்க. இன்னும் லாத்து உஸா என்று அவங்களாக சிலைகளை வடிவமைச்சுக்கிட்டு அதன் இடத்துல போய் பிரார்த்தனை செஞ்சாங்க. குழந்தை செல்வத்தை அதன் இடத்துல கேட்டாங்க. இன்னும் நோய் நிவாரணத்தை கேட்டாங்க. எங்ககிட்ட உள்ள தீங்கள்லாம் போக்கிடுன்னு போய் அந்த இவங்களா ஒரு சிலைகளை உருவாக்கி கொண்டு அதன் இடத்துல போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது இதை தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சு தடுத்திருக்கிறாங்க. அப்போது இது பிரச்சாரம், இந்த கொள்கையை அவங்கக்கிட்ட பிரச்சாரம் எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கையை தான் பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க மாறினாங்களான்னு கேட்டால் இல்லை. இப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யார் இடத்துலையும் போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யார் இடத்துலையும் போய் சஜ்தா செய்யக்கூடாது. இதை ஏற்க மறுத்ததுனால தான் அவங்க மக்கா முஷ்ரிக்குகள் என்று அழைக்கப்பட்டாங்க. இன்னும் இப்போ அந்த கூட்டத்தில் லாத்து உஸா என்று உருவாக்கிக்கிட்டாங்கல்ல, அதில் பாதி பேர் இந்த லாத்து உஸா தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் லாத்து உஸா கடவுள் இல்லை, அது வெறும் சிலைகள் தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பதிலாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அக்புதூன மின்துனில்லாஹி மலய துர்ருக்கும் வலா என்ஃபவுக்கும், தமக்கு எந்த தீங்கும் தராத எந்த நன்மையும் தராத பலவற்றை அவங்க வணங்குறாங்க. இதெல்லாம் ஏன் வணங்குறீங்கன்னு அவங்கள இடத்துல கேளுங்க. இன்னும் அதன் இடத்துல போய் என் பிரார்த்தனை செய்கிறீங்க, இன்னும் அதன் இடத்துல போய் என் குழந்தை செல்வத்தை கேட்குறீங்க, இன்னும் அதன் இடத்துல போய் ஏன் நோய் நிவாரணத்தை கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அவங்க என்ன தெரியுமா பதில் சொல்வாங்க? அது அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இதெல்லாம் நாங்கள் வணங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்யும், நாங்களும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்க முடியும். அப்போது நாங்கள் இந்த சிலைகள் வணங்குறது மூலம் இந்த சிலைகள்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பதிலையும் அவங்க சொல்கிறாங்க, அதையும் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான், நாங்கள் ஏன் தெரியுமா இதெல்லாம் வணங்குறோம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டு இவங்க சொல்லக்கூடிய காரணம் அல்லாஹ் என்று தான் சொன்னாங்க. அப்போது அல்லாஹ் இதை அங்கீகரிச்சானான்னு கேட்டால் இல்லை, ஒருபோதும் அல்லாஹ் இதை அங்கீகரிக்கலை. மாறாக இஸ்லாமிய மார்க்கமும் இதை அங்கீகரிக்கலை. மாறாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் என்னிடத்துல கேளுங்க, நீங்கள் எதை பிரார்த்திப்பதாக இருந்தாலும் என்னிடத்துல பிரார்த்திங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்களாக போய் அல்லாஹ் இடத்துல நேரடியாக கேட்க முடியும்? இந்த சிலைகளை உருவாக்கி நாங்கள் இந்த சிலைகளை அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதுக்கு நேர்மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை கேட்குறதா இருந்தாலும் என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் கேட்கும் போது நீங்கள் அதன் இடத்துல போய் பிரார்த்தனை செய்கிறீங்களே, அதுக்கு எந்த ஆற்றலும் இருக்கா? நீங்கள் சொல்கிறது முதல்ல அது செவி மடுங்குமா? நீங்கள் சொல்கிறது முதல்ல அதுக்கு கேட்குமா? அப்போ அது எதுக்கும் எந்த ஆற்றலும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் எந்த ஆற்றலும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்களை உருவாக்கி இப்போ ஒரு அடியார் நல்ல அடியார் இருந்தால் இவர் நம்மளுக்கு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வாருன்னு சொல்லி அவரை பரிந்துரையாளராக நம்ம நியமிக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்பொழுது இல்லல்லதீன தது ஊனமிந்தீனில்லா, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இபாது அம்சாலகும், உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் என்னிடத்துல எப்படி இருக்கிறீங்களோ அதே போல தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதலாக எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இன்னும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் விளங்கி விழிப்புணர்வு பெறணும், இந்த இணை வைப்பிலிருந்து விலகணுன்றதுக்காண்டி அல்லாஹ் தெளிவாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு போல் அல்லாஹ் உதாரணங்களை சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்களால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஏன், ஒரு ஈ அவர்களிடத்துலேருந்து எதையும் பறிச்சுட்டு போச்சுன்னா அந்த ஈயிட்டமிருந்து அதை அவங்களால மீட்க முடியாது. எந்த ஒரு ஆற்றலும் அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் யாரெல்லாம் அழைச்சிங்களோ அவங்க 1-2 பேர் வேணாம், அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஈயை படைக்க சொல்லுங்கப்பா. அந்த ஈயை கூட அவங்களால படைக்க முடியாது. ஏன், அந்த ஈ அவர்களிடமிருந்து அதை ஏதாச்சும் கொண்டு போச்சுன்னா அதை கூட அவங்களால பறிக்க ஆற்றல் கிடையாது. அப்போ எந்த ஒன்றுக்கும் ஆற்றல் இல்லாத இடத்துல தான் நீங்கள் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த அல்லாஹ் தெளிவாக இந்த குர்ஆன் வசனங்கள் மூலமாக எந்த பரிந்துரையாளரும் இல்லை, நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லியிருக்கான். இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் என்னை விட்டுட்டு யார் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, அவர் முஹைதீன் காதர் அப்துல் காதர் ஜெயலானியாக இருக்கட்டும், இன்னும் சாகுல் ஹமீது நாயகமாக இருக்கட்டும், இன்னும் இந்த மக்கள்லாம் யார் அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்கிறாங்களோ அவங்களாக இருக்கட்டும், ஏன் நம்ம உயிரை விட நேசிக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கட்டும், யார் இடத்துலையும் பிரார்த்தனை செய்யாதீங்க, இடத்துல செய்யுங்க. அப்படி மீறியும் நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன, தீர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா லவ் ஃபதாலிபு அல் மத்லூஃப், நீங்களும் பலவீனமானவர்கள், நீங்க யார் இடத்துல போய் கேட்குறீங்களோ அவர்களும் பலவீனமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும். இதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. இன்றைக்கு இந்த சில முஸ்லிம்கள் இடத்துல இந்த அடிப்படை தெரியாததுதான் இணை வைப்புக்கு மிக பெரும் தர்காக்கள் வளர்ந்ததற்கு மிக பெரும் காரணமாக இருக்கு. அப்போ இந்த அடிப்படை தெரியணும்னா நம்மளுக்கு மார்க்கம் தெரியணும். மார்க்கம் தெரிஞ்சாதான் அதில் உள்ள அடிப்படை நம்மளுக்கு தெரியும். அந்த அடிப்படை தெரிஞ்சாதான் எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, அல்லாஹ் எதை விட்டு நம்மளை ஒதுங்கி இருக்க சொல்லியிருக்கான், எதை நம்மளை செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு மார்க்கம் படித்தா மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த இணை வைப்பை வேறு இருக்கக்கூடிய இஸ்லாம் இப்போ அல்லாஹ் தெளிவாக குர்ஆன் வசனங்கள் மூலயமா சொல்கிறான். இன்னும் இந்த இணை வைப்பிற்கு அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்கிறான். தனக்கு இறை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பேன். தனக்கு இணை கற்பிப்பவர் மிக பெரும் பாவத்தையே சம்பாதித்து கொண்டார், உண்மையை விட்டும் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். இப்படி அல்லாஹ் தெளிவாக இந்த இணை வைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹுக்கு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் நேர்மாற்றமாக தான் நம்ம நடந்துக்கிறோம். இப்போ ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் ரொம்ப நாள் வாழ்ந்து மரணிச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள அடக்கம் செஞ்சு அவங்க மேலே கப்றுகளை எழுப்பி அதில் போய் வணக்க வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவங்க இடத்துல போய் குழந்தை செல்வத்தை கேட்குறோம். அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஆண் குழந்தையும் நானே வழங்குறேன், உங்களுக்கு பெண் குழந்தையும் நானே வழங்குறேன், தான் நாடியோருக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து வழங்குறேன், தான் நாடியோரை மலடாக ஆக்கிறேன். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான். அப்போ குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ் என்று இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக தெரியுது. அப்போது ஒரு நல்லடியார் அவர் இறந்துட்டாரா, அவர் அடக்கம் பண்ணிருக்கோம், அதில் போய் கேட்குறோம். அவங்க முதல்ல நம்ம கேட்குறத அவங்க முதல்ல செவி தாழ்த்து கேட்பாங்களா, நம்ம சொல்கிறது முதல்ல அவங்களுக்கு கேட்குமா? அப்போது ஒரு பேசிக்கே நம்ம தெரியாமல் இப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அப்படியும் நம்மளுக்கு தெரியல. அப்போது அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக எவ்வளவோ அறிவுரைகளை நம்மளுக்கு சொல்லியிருக்கான். இணை வைப்புனா என்ன, இணை வைப்பு செய்யக்கூடாது, இணை வைப்பு பெரும் பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் அந்த கப்றுகளை எழுப்பி அதன் இடத்துல போய் நோய் நிவாரணத்தை கேட்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் என்னிடத்துல கேளுங்க. இப்போ ஒரு நோயை போய் அவங்கள்ட்ட போய் தீர்த்துருன்னா அவங்க தீர்த்துருவாங்களா? அப்போது அல்லாஹ் தான் நோயையும் தர்றான், அல்லாஹ் தான் நோயையும் தீர்க்க முடியும். நம்மளுக்கு எதுவும் ஒரு நோய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இந்த நோயை நினச்சி நம்ம அஞ்சுறோமா? அது வரதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாஹ்
கிட்ட பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் இந்த நோயிட்ட இருந்து என்னை தவிர்த்து விட. அப்போது எதை கேட்குறதாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். இந்த உலகத்தையே உருவாக்கி அல்லாஹ் பராமரிச்சிட்டு இருக்கான். அப்போது யாருக்கு என்னென்ன செய்யணும்னு அல்லாஹுக்கு தெரியும். அப்போது நம்மளுக்கு எதுவும் தேவையா நம்ம அல்லாஹ்கிட்ட தான் நேரடியாக கேட்கக்கூடியவங்களாக இருக்கட்டும். ஒரு பரிந்துரையாளரை நடுவில் நிறுத்தி இவங்க எனக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். மறுமை நாளில் அவங்க யாரும் நம்மளுக்கு பரிந்துரை செய்ய மாட்டாங்க. அப்போது நம்மளுக்கு இணை வைப்புனா என்ன அப்படின்னு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு மார்க்க கல்வி அவசியமாக இருக்குது. அப்போது நம்மளும் மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இணை வைப்பை வேறு இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.